ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ ஓய்வூதியம் அடிப்படை ஊதியம் உயர்த்த முன்மொழிவு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். புதிய அரசு அமைந்த பிறகு இப்போது மத்திய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆண்டின் 2ஆம் பாதிக்கான அகவிலைப்படிக்காக காத்திருக்கின்றனர். இதற்கிடையில் 8வது சம்பள கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழத் துவங்கியுள்ளது. இது குறித்து தேசிய கவுன்சில் கேபினெட் செயலாளர் ராஜீவ் கௌபாவுக்கு கடிதம் எழுதி 8வது சம்பள கமிஷன் அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. தேசிய கவுன்சிலின் கோபால் மிஸ்ரா கூறுகையில், கோவிட்-19க்கு பிறகு பணவீக்கம் கோவிட்டுக்கு முந்தையதை விட அதிகமாக உள்ளது. 2016 முதல் 2023 வரை அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பொருட்களின் சில்லறை விலையை ஒப்பிட்டு பார்த்தால் அவை 80% அதிகமாக அதிகரித்துள்ளது. ஜூலை 1, 2023 நிலவரப்படி எங்களுக்கு 46% அகவிலைப்படி மட்டுமே வழங்கப்பட்டது. எனவே உண்மையான விலைவாசி உயர்வுக்கும் ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஏவுக்கும் வித்தியாசம் உள்ளது. மேலும் 2015 இருந்து 2023 ஆண்டு வரை மத்திய அரசின் வருவாய் இரட்டிப்பாகியுள்ளது. இது வருவாய் வசூல் பெரிய அளவில் அதிகரித்திருப்பதை காட்டுகிறது என்றார். எனவே 2016 ஆண்டை விட மத்திய அரசு கூடுதல் பணம் செலுத்தும் திறன் கொண்டுள்ளது. 8வது ஊதிய குழுவை அமைக்க அரசு ஒப்புதல் அளித்தால் அது ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும். இந்த ஊதிய குழு அறிக்கையை தயாரிக்க சுமார் 1.5 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் அதன் உருவாக்கத்தை அரசு இன்னும் அறிவிக்கவில்லை. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி மத்திய ஊழியர்களின் டிஏ 50% என்பதை உங்களுக்கு சொல்லுகிறோம். ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான அரையாண்டில் இது மீண்டும் ஒரு முறை அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.